94% ஒரு மனிதன் போன் இல்லாம வாழ முடியாத இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இந்த போனுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியம் செய்யணும்னா சில பழைய காரியங்கள் ஒளியிட்டும். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியாய் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். சரி, இன்னைக்கு உடைய தலைப்பு என்ன அப்படின்னா போன். இன்னையுடைய தலைப்பு வந்து போன். இதை தூய தமிழ்ல சொல்லணும்னா கைபேசி இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க? கைபேசி. நல்லா தான் இருக்கு. தூய தமிழ்ல கைபேசின்றது நல்லா தான் இருக்கு. ஏன் பாஸ்டர் இந்த போன் என்ற தலைப்பு ஏன் இதை நீங்க பேச விரும்புறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷத்துடைய நியூ இயர் வந்து இந்த வருஷம், இந்த மாதம் தான் புதிய வருஷம். அப்படின்னா ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, ஏப்ரல் தான் இந்த நியூ இயர். நம்ம ஜனவரி 1 என்ன பண்றோம்? நியூ இயர் கொண்டாடுறோம். ஆனா ஏப்ரல் மாதம் தான் நியூ இயர். எதுக்கு நியூ இயர்ஸ் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாக்ஸ் பே பண்றது, இந்த வரி கட்டுறது, அப்புறமா சொல்லுவாங்க இந்த மார்ச் இயர் எண்ட் அப்படின்வாங்க இல்லையா. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியலுடைய நியூ இயர், புதிய மாதத்துடைய ஒரு ஃபைனான்ஷியலுடைய த பிளெஸ்ஸிங். அப்போ இந்த வார்த்தைகளை எனக்குள்ள தோண்டும் போது நான் ஏன் இதை பிரசங்கிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த மாதத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாதத்துல இருந்து, இந்த மாதத்துல இருந்து, இந்த நாட்களில் இருந்து உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, உங்களுடைய கரியர்ல ஆண்டவர் புதிய காரியம் செய்யணும்ன்றத நான் வாஞ்சிக்கிறேன். இப்போ புதிய காரியம் செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரணும். ஆமென் சொல்லுங்களேன் இல்லையா? பழைய துருத்தியில நம்ம திராட்சை ரசம் ஊத்துனா அதுவும் கெட்டு போயிடும் இல்லையா? நீங்க பால் பாருங்க, ஒரு கெட்டு போன பால்ல நீங்க எத்தனை லிட்டர் பால் ஊத்தினாலும் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஏன்னா பால் ஆல்ரெடி கெட்டு கிடக்குது. இப்ப கெட்டு போன பால்ல எத்தனை லிட்டர் பால் ஊத்தினாலும் அது கெட்டு போகுது. அப்படின்னா இந்த துருத்தியில இப்ப நம்மளுடைய காரியம் புதிதாய் மாறல அப்படின்னு சொன்னா, நம்ம எத்தனை வருடங்கள் கடந்து போனாலோ, எத்தனை நியூ இயர் சந்திச்சாலோ, எத்தனை வருஷம் இந்த நாட்கள் எனக்கு புதிய நாட்கள் அப்படின்னு கடந்து போனாலோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியம் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ புதிய காரியம், ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். புதிய காரியம் தேவன் உங்க வாழ்க்கையில செய்யணும்னா சில காரியங்கள் மாற்றத்துல வரணும். நடைமுறையில சில விஷயங்கள் மாற்றத்துக்குள்ள வரணும். சரி, யாத்ராகமம் 4 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து, மோசே உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு. இப்போ ஆண்டவர் இயேசு பிரத்யட்சமாய் உங்க வீடுகளில், உங்க குடும்பத்துல, நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னு, விசுவாசியே உன் கையில் இருக்கிறது என்ன? உடனே சொல்லுவான், ஐபோன் ஆண்டவரே. அன்னைக்கு மோசே என்ன சொன்னாரு? என் கையில கோல். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐபோன் ஆண்டவரே. ஓப்போ, விவோ, சாம்சங், நோக்கியா. என்னது? நோக்கியா இல்லையா? மலையாளத்திலே ஏதோ ஒரு மொழியில நோக்கியா அப்படின்னா பாத்தியான்ற அர்த்தம்
இல்லையா? என்ன மொழி? மலையாளமா? மலையாளம் தானே கரெக்டா? நோக்கியா அப்படின்னா பாத்தியா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து, உன் கையில என்ன? என் கையில போன் ஆண்டவரே, என் கையில போன். சரி, இந்த போன் என்னென்னலாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில இமேஜஸ் நான் டிவியில போடுறேன், நீங்க பாருங்க. சில இமேஜஸ் டிவியில நான் காண்பிக்கிறேன். இங்க பாருங்க, 2020 ஆண்டில் சராசரி இந்தியா ஒருவன் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் போன்ல நேரத்தை செலவழிக்கிறான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 2020 ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 7 மணி நேரம் போனை என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. 7 hours. ஒரு மனிதன் 10 மணி நேரம் தூங்கினாலும் 14 மணி நேரம் வேலையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில படிப்பு, என்டர்டைன்மெண்ட் எல்லாம் போனா கூட அவனுக்கு மீதியா இருக்கிற நேரத்தில் ஆஃப் டே, பாதி நாட்களை அவன் யாருக்கு செலவழிக்கிறான்? போனுக்கு செலவழிக்கிறான். ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இப்போ 2020 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி நேரம் போனை பயன்படுத்துகிறதுக்கு அந்த நாட்கள், அந்த கொரோனா முடிச்ச காலம், அது கொரோனா முடிச்ச ஒரு காலம். சரி பாஸ்டர், படிப்புக்காக பயன்படுத்தி இருப்பாங்க, பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி இருப்பாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னைக்கு போன் தேவையா இருக்கு அப்படின்னு சொன்னா, 2020 கவர்மெண்ட் முக்காபாக ஜனங்கள் படிக்காமே பாஸ் மார்க் பண்ணிருக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? படிக்க முடியல. கொரோனா லாக்டவுன்னால காலேஜுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, எங்கேயோ போக முடியலன்னுட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? எல்லாரையும் பாஸ் பண்ணி இருக்கு. சில பேர் எக்ஸாமே எழுதல, பாஸ் பண்ணி இருக்கு. அப்போ படிப்புக்கு பயன் இல்லை. சரியா? இந்த மொபைல் கண்டுபிடிச்சவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாராம். அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஒரு சிஸ்டம். என்ன சிஸ்டம் அப்படின்னு சொன்னா, அவர் டெலிபோன், மொபைலை கண்டுபிடிச்சவர். மொபைல் போன் அப்படின்னு சொன்னா அந்த பாக்ஸுக்கு நீங்கள் அடிமை. அதோடைய முழுமையான மீனிங் என்னது? அந்த பாக்ஸுக்கு நீங்கள் அடிமை. அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய எல்லா விதமான கலர்ஃபுல் லைஃப், உங்களுடைய எல்லா நேரத்தை ஒரே ஒரு பாக்ஸ்ல கொண்டு அடக்கி வைக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த போன். ஆனா அந்த கண்டுபிடிச்ச அந்த மனிதர், அவர் மட்டும் ஒரு சிஸ்டம் சொன்னாராம். அவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரா? போன் நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா போனை பயன்படுத்துறதுக்கு ஒரு லிமிட் கண்டிஷனை போட்டார். இவ்வளவு நிமிஷம் தான் போன் யூஸ் பண்ணோம். மை சன், மை டாட்டர், மை வைஃப், இதுக்கு மேல நீங்க போனை யூஸ் பண்ணக்கூடாது. இது யார் சொல்றது? போனை கண்டுபிடிச்சவர். சொல்றாரு, இதுக்கு மேல நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படின்றார். பாருங்க, இந்தியர்கள் 88% காலை எழுந்த உடனே 15 நிமிஷத்துக்குள் தங்கள் கைகள்ல போனை எடுத்துறாங்க. ஹலோ, எத்தனை பர்சன்டேஜ்? 88% காலையில எழுந்த உடனே, காலையில எஞ்ச உடனே. இருக்கிறீங்களா? ஆமாப்பா, காலையில ஏஞ்ச உடனே தண்ணி குடிக்கிறனோ இல்லையோ, போனு தான் ஃபர்ஸ்ட். நான் முழிக்கிறதே போன் முகத்துல தான். சில பேர் செல்ஃபி பார்த்துக்கிறாங்க, பேய் மாதிரி இருக்கிறானா, நல்லா இருக்கிறனா, நீயா தாங்கிற, நீயா தாங்கிற. சில பேர் போன் இல்லைன்னா அப்படியே கை தேடினே இருக்கும், அப்படியே தேடினே போயின்னு இருக்கும். பாருங்க, பார்த்துக்கிறீங்களா? நான் சொல்றது பெட்ல எப்படி போவோம்? கை போயினே இருக்கும், அப்படியே போவோம். பாருங்க, அப்படியே போவோம். அது கிடைச்ச உடனே, அதை லைட் ஆன் பண்ண உடனே அவங்க ஒரு இமேஜ் வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க போன்ல.
அதை பார்க்கணும். அது அவங்களோட இமேஜா இருக்கும், இல்லை யாரோ ஒரு இமேஜ் இருக்கு, இமேஜ் இல்லாம இல்லை. ஆனா போனை காலையில எழுந்த உடனே 15 மினிட்ஸ் கூட போன் இல்லாம இந்தியர்களால வாழ முடியல. 88% ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இன்னைக்கு போனை விட்டு வெளியே வந்து பாருங்க, ஏதோ நான் தொலைஞ்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். நான் எங்கேயோ காணாத போயிட்டேன், திருவிழால காணாத போயிட்டேன், என்னை தொலைச்சிட்டாங்க எங்க அம்மா. போன் இல்லைனா ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ மிஸ்ஸிங், something is missing, something is missing. பாருங்க இந்தியர்கள் காலையில பாருங்க, வாலிப பிள்ளைகள் போன். இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைங்க கூட பரவாயில்லைங்க, வயசுலாம். இந்த வயசானவங்க ஒண்ணு பண்றாங்க பாரு, அல்லேலூயா. என்னவா பேர குழந்தைகிட்ட வீடியோ காலில் பேசிங்கிறாங்களாம். ஏன்னா எழுத உடனே என் பேரை மூஞ்ச பார்க்கணும். சரி, எழுந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் போனை தொடாம இருக்கிற எத்தனை பர்சன்டேஜ்? இன்னைக்கு நம்ம ரிவைவல் சர்ச்சில் 15 மினிட்ஸ்ல போனை தொடாதுங்க யாருன்னு கையை தூக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா கையை தூக்குவீங்க, நிச்சயமா கையை தூக்குவீங்க. அதுக்கு ஒரு 2-3 ரீசன் இருக்கணும். ஒன்று, நல்ல போன் இருக்காது. ஒன்று, நல்ல போன் இருக்காது. இன்னொன்னு, எழுந்த உடனே கிச்சனுக்கு போற ஒரு நிலைமை வந்துருக்கும். மூணாவது தேர்டு அவங்களுக்கு போன் பயன்படுத்த தெரியாம இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போனை கையில எடுக்க மாட்டாங்க, போனை எடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு போன் எழுந்த உடனே எங்க போகுதுன்னா டாய்லெட் போகுது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, டாய்லெட்ல போன் வைக்கிறதுக்கு இடம் தேடிங்கிறாங்களாம். ஹலோ, இருக்கிறீங்களா? டாய்லெட்ல என்னது இடம் தேடுறாங்க. சிலரெல்லாம் அந்த ரீல்ஸ் போட்டு முன்னாடி வச்சுன்னு இருப்பாங்க. சுச்சு அங்க சுச்சுதான், அதுக்குதான் டாய்லெட் போகிற. ஆனா அங்க என்ன, போன். இப்போ டாய்லெட்டுக்கு நீங்க போன் எடுத்துன்னு போனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை மணி நிமிஷம் உங்கள் நேரம் அந்த டாய்லெட்ல எடுக்குது. திங்கிங், நான் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன். ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியம் செய்யணும்னா சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாறணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டாய்லெட்ல போயிட்டு உட்கார்ந்தா போன். எல்லாருங்க இந்த பிரசங்கம் என்ன முதற்கொண்டு நீங்க நினைக்காதீங்க பாஸ்டர் எங்களுக்காக பேசுகிறார். இல்ல, என்ன, என் மனைவி, என் பிள்ளைகள் முதற்கொண்டு நான் பிரசங்கிக்கிறேன். புரிஞ்சுக்க மாத்திரம். இன்னைக்கு போன். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க, 2019 லாக்டவுன் டைம்ல 4.5 hours per day யூஸ் பண்ணிருக்கான். சரியா? நெக்ஸ்ட் 84% மக்கள் ஒரு நாள் கூட தங்கள் கைபேசி இல்லாமல் இருந்ததே இல்லை. மொபைல் இல்லாம 84% யாருமே இல்லை. அப்போ மீதி இருக்கிற பர்சன் என்ன, படிப்பறிவு இல்லை, மொபைலை பயன்படுத்த முடியல, மொபைலை வாங்க முடியல, அப்படியான ஜனங்கள் தான். பேசுறானா? எத்தனை புரியுது? 84% போன் இல்லாம இல்ல. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 1500 டைம் இந்த போனை டச் பண்றாங்களா. சில பேர் அவங்க வைஃபை டச் பண்ண மாட்டாங்க. இப்படி டச் பண்றதுக்குள்ளயோ சில பேர் பாரு என்ன பண்ணுவாங்க, மனைவி கணவனுக்கு தெரியாம ஒரு பாஸ்வேர்டு, கணவன் மனைவிக்கு தெரியாத ஒரு பாஸ்வேர்டு.
போட்டோலேருந்து எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு. சில பேருக்கு வாங்க, என் மனைவிகள்லாம் ஏதோ மறைக்கிறது இல்லை, எல்லா பாஸ்வேர்டும் குத்துருவேன். குத்தோன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லவர். ஏம்மா, எனக்கு தெரியும் அவருடைய பாஸ்வேர்டு 18 19 20 பாஸ்வேர்டு. எதுவுமே மறைக்க மாட்டாரு. என்கிட்ட மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு தான் என்ன வேணாலும் சொல்லி தூங்குவாரு. சார், உங்க வீட்டுக்காரர் வரத்துக்கு முன்னாடி டிலைட் பண்ணிட்டு வந்தாரு. அவர் டிலைட் பண்ணிட்டு வந்துட்டா டிலேலான்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஒரு மெசேஜ் இருக்கும் அதுல. ஏன்னா ஃபுல் டிலைட் பண்ணா நீங்க ரொம்ப ஷார்ப்பாச்சே, ரொம்ப ஷார்ப்பு, பயங்கர ஷார்ப்பு, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னுட்டு அவர் பேங்க்ல வர கிரெடிட் கார்டு மெசேஜ் வச்சிருப்பாரு, கேஸ் சிலிண்டர் மெசேஜ் வச்சிருப்பாரு, இஎம்ஐ உடைய மெசேஜ் வச்சிருப்பாரு, மிஸ்டு காலுடைய மெசேஜ் வச்சிருப்பாரு. ஆனா சில மெசேஜ் வச்சுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் உங்ககிட்ட பாஸ்வேர்டு மறைக்கல. இன்னைக்கு மறைஞ்சு வாழ்றோம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒரு நாள் கணவன் வீட்டுக்கு வரலனா மனைவி கிட்ட என்ன ரீசன்? வெளியே போயிருந்தமா, வேலை இருந்துச்சுமா, இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், வர முடியல, சூழ்நிலை, அங்கேயே தங்கிட்ட. சரி, ஒரு நாள் 2 நாள் ஏதோ சில நாள் ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் உன் கையில கொடுத்துட்டு இருப்பா, நான் ஒரு நாள் வெளியே தங்கிட்டு வரேன்னா எப்படி இருக்கும்? நேசிக்கிறேன் உம்மைத்தானே. சார், நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி உங்க மனைவிக்கு ஃப்ரெண்ட் இருக்கலாமே. அப்போ உங்க மனைவியை நீங்க ஃப்ரீயா போய் ஒரு நாள் போய் வெளியே போய் தங்கிட்டு வாமா, போமா உங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போ, குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போமா, சுச்சு கிச்சு அகிஸ் கிகிஸ் எல்லாம் நானே போட்டுறேன், போமா, முடியுதா? ஏன்? ஒரு ஆண் தங்குனா அவர் ஆண், ஒரு பெண் தங்குனா அது தவறு. இந்த ரிலேஷன்ஷிப் கெடுக்கிறதுக்கு காரணமே போன். இன்னைக்கு போன் வந்ததுனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மனைவி கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, போன்ல பல மணி நேரம் பேசுறான், பல மணி நேரம். மனைவி வந்து கேட்க, என்னங்க ஏதோ கொஞ்சம் பேசுனா, சொல்லுமா அப்படின்னு அப்படின்னு ஒரு மெசேஜ், இதோ ஒரு நிமிஷம் இருமா, என்னங்க இப்பதான் பேசணும்னு உடனே சொல்லுமா, நீங்க அதுக்குள்ள போன் வந்துச்சு, என்ன பண்றது? சரி, என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. வாட்ஸ்அப்ல டிக்னு ஒரு மெசேஜ், இரு 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 இரு. சார், அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணது இல்ல, உறவுகளை துண்டிக்கிறது. இத பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு மெசேஜ். பயன்படுத்துறதுக்கு தான் இதுல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா சில உறவுகளை துண்டிக்குதே. மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, மோசே உன் கையில என்ன இருக்கு? என் கையில கோல் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு பிரத்யட்சமாய் உங்க முன்னாடி வந்து, உன் கையில என்ன இருக்கு? என் கையில ஐபோன் இருக்கு. அதான சொல்லுவோம். ஆண்டவர் கிட்ட என்ன சொல்லுவோம்? வல்லமை இருக்கணுமா, வேதம் என் கையில இருக்குன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, ஜெபம் என் கையில இருக்கு, பிரேயர் ஆயில் என் கையில இருக்கு. எதனா ஒண்ணா போன் பண்ணிடுறேன். சரி, எதனா ஒண்ணா ஜெபம் பண்றியா? எதனா ஒண்ணா வேதத்தை பார்க்கறியா? எதனா ஒண்ணுனா தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுறியா? எதனா ஒண்ணு அவரை நோக்கி கூப்பிடுறியா? இல்ல இல்ல, தொலைபேசி. 84% ஒரு மனிதன் போன் இல்லாம வாழ முடியாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இந்த போனுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியம் செய்யணும்னா சில பழைய காரியங்கள் ஒளியிட்டும். பாருங்க, நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்க. 16 வயது சிறுவன் 12 வயது சிறுவனை கொன்று விட்டான். எதுக்கு? போன் தரலன்னு. சார், இது இந்தியா டுடே நியூஸ். நைட் எல்லாம் உட்காந்து சில விஷயங்கள் அப்படியே நான் சில இதெல்லாம் எடுக்கணுமே. சம்பவம் 16 வயசு பையன் 12 வயசு பையனை கொலை பண்றான். இது யார் கத்து கொடுத்தது? அப்பா கத்து கொடுத்ததா? அம்மா கத்து கொடுத்ததா? இல்ல, போன் கத்து கொடுத்தது. ரெண்டாவது பாருங்க, இன்னொன்னு போடுங்க. 11 வயது சிறுவன்
தன்னுடைய பெற்றோர் கைபேசி போன் அவனிடம் இருந்து வாங்கிவிட்டதால தற்கொலை செய்து கொண்டான். சார், 11 வயசு பையனுக்கு தற்கொலைனா என்னன்னு தெரியுங்க? கமான், பேசுறேனா? எத்தனை பேர் புரியுது? பேசுறேனா? ஒரு ஆமன் கேமன் சொல்லுங்களேன். பேசுறீங்க பாஸ்டர், பேசுறீங்க. சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், எப்படி இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு, திருப்பி எங்கள் அம்மா ஃபோன் கொடுக்க மாட்டாங்களே, எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கின்னு வர்றதுக்கு நான் படுற பாடுகுதே. சில பேர் என் மேல் கோபம் அடைவீர்கள். இயேசு நாமத்தில் அந்த கோபங்களை காட்டுகிறேன். கொடுக்கலனா இன்னொரு நியூஸ் தெரியுமா? சன் டிவியில் வந்த நியூஸ், அம்மா மொபைல் கேம் ஆடின்னு இருந்தானா, டேய் போதும் குடுறா கேம் ஆடுந்து அப்படின்னு சொல்லி எத்து ஃபோனை இப்படி வச்சுட்டு அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருந்து சுத்தி ஏத்துனது அம்மா மண்டை மேல வச்சு ஃபோனை எடுத்துக்கணும். சுத்தி எடுத்துன்னு வந்து அம்மா மண்டை மேல அச்சு போனை. உங்க பிள்ளைகள் போனை பார்த்துன்னு இருக்கும்போது அதை புடுங்கி பாருங்க. சார், சம்திங் இஸ் ஹேப்பன். ஏதோ நடக்குது. தேவ வல்லமை வீட்டில் இல்ல, தேவ பிரசன்னம் நம்ம மேல இல்ல, தேவனுடைய நடத்துதல் நம்ம பிள்ளைகளுக்குள்ள இல்ல, தேவனுடைய கிரியைகள் நம்மளுடைய குடும்பத்தில் பார்க்க முடியல. சம்திங் இஸ் ஹேப்பன். பேசுறேனா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 11 வயசு பையனுக்கு தற்கொலைன்ற ஒரு எண்ணம் தூண்டுகிறது போன். ஒரு தாய், பெற்ற தாய், அவங்க வளர்த்திருப்பாங்க. எத்தனையோ ஒரு போனை பிடிங்கினதுனால ஒரு சுத்தியில எடுத்துன்னு வந்து தலைமையில அடிச்சு ரத்தம் போயிங்குது, உயிருக்கு துடிச்சு நிறாங்க. அது தெரியல அவனுக்கு, அந்த கேம் பெருசா தெரியுது. இந்த கேம் அடிக்டர். இன்னைக்கு என்ன கேம் அது? இங்க இருந்துக்கினே இன்னொரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ஸ்டேட்ல எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆடுற கேம் என்னது? பப்ஜி. சார், குடும்பம் எந்த ஜீல போயிங்குது, வாழ்க்கை எந்த ஜீல போயிங்குது? பப்ஜி. அப்படியே இவரே எடுத்து அப்படியே போர்ல காஷ்மீர்ல இப்போ நடந்த 26 பேர் செத்த, இவருக்கு போய் 26 பேரை காப்பாத்துற மாதிரியும் கேப்டன் மாதிரி ஒரு பெல்ட்டை போட்டு இறங்கி டொட்டோன்னு இவருக்கு மெட்டல் குத்துற மாதிரி. டே டொட்டோ, கரண்ட் பில் வேஸ்ட் ஆகுதுடா, இன்டர்நெட் பில் வேஸ்ட் ஆகுதுடா. மாமா இருமா இவனை சாவச்சுன்னா தேசிய மெடல் வாங்கினீங்கன்னா இந்தியா தியாகியா? நீ பார்க்க போன துரோகி. குடும்பத்துக்கு அம்மாவுக்கு வேலை செய்யணும், குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கணும், படிக்க உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க, உன்னை மியூசிக் கிளாஸில் சேர்த்துருக்குறாங்க, உன்னை காலேஜுக்கு சேர்த்துருக்குறாங்க, உனக்கு நோட்டு புக்கு ஒரு நோட்டு புக்கு 3000 4000ன்னு வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு வைத்த வாயை கட்டி உனக்கு வாங்கிட்டு வந்து உனக்கு நல்ல ஃபோன் வேணும், 4 பேர் மத்தியில் என் பிள்ளை கௌரவமாக இருக்கணும்னு கௌரவத்துக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் நீ உட்காரக்கூடாதுன்னு உனக்கு இன்டர்நெட்டை போட்டு இன்டர்நெட்டில் அது இல்லாமல் வேற பல OTT போட்டு உன்னை உட்கார வச்சா நீ சுட்டுனுங்கிற. ஹலோ, இன்னைக்கு எதை நோக்கி போகுது பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, போடு வினய். இங்க பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால நாளிதழ்ல வெளியான அறிக்கை 2020 34 மாணவர்கள் ஒரு நாளைக்கு தற்கொலை. எதனால? 34 members per day the death in India. phone. இந்த phone என்னென்ன செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய திருமண வாழ்க்கையை பாதிக்குது. சபையிலையும் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருமண வாழ்க்கை பாதிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாரு போனே கெதின்னு இருப்பேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு வேற ஒருத்தி கெதின்னு இருப்பேன், அதுவும் போன்ல தான். திருமண வாழ்க்கை தேவனால் உண்டானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சர்ச்சில் ரொம்ப குடும்பத்தை குறித்து தான் ரொம்ப கவனம் நமக்கு.
திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமானது. ஒரு மனைவி தனிமையா இருப்பது நல்லதில்லை, ஒரு கணவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்றா ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்தினார். ஆனா நீ தனிமைப்படுத்துறனா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ ஒரு கொலைபாதகன். அவங்களை ஏங்க வைக்கிறோம்ல, ஏங்க வைக்கிறோம்ல. சில மனைவிங்க போய் பாவம் காலையில ஏஞ்சி டிஃபனை கட்டி பார்சல் பண்ணி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டா கரெக்டா சாயந்தரம் 5 மணி ஆன உடனே அவங்களுடைய ஏக்கம் அதிகரிக்குது பாரு. அது கர்த்தருடைய வருகை மேல கூட அப்படி இருக்காது. ஆண்டவருடைய வருகை மேல கூட என்ன இருக்காது, அந்த ஏக்கம் இருக்காது. ஆனா இவங்க ஏங்கினே இருப்பாங்க. ஆனா இந்த கணவன் வேற ஒரு மேல ஏக்கமா இருப்பா. வராரு தொடப்பக்கட்டே நிறுத்துக்கணும். உனக்கு தான் கணவன் மனைவி என்ற உறவை கர்த்தர் கொடுத்தார், அது பரிசுத்தமானது. இந்த போன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, திருமண வாழ்க்கையை முறிக்குது. ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிக்குது. என்னது, இந்த போன் பாருங்களேன், போனை கொடுத்துருங்களேன், பசங்க விளையாடவே மாட்டாங்க நம்ம கிட்ட. என் பிள்ளைங்க முதல்ல கொண்டு சொல்றேன், போனை கொடுத்துட்டா போதும் சைலண்டா சாப்பிட்டுக்குவாங்க, போனை கொடுத்துட்டா போதும் சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, போனை கொடுத்துட்டா போதும். போனை கொடுத்த உடனே என்ன ஆயிடுறாங்க, தூங்க வச்சுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, போனை கொடுத்துட்டு அப்பா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். இல்லைங்க, நம்ம ரிலாக்ஸ் ஆகல, நம்ம பிள்ளைய கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தான் மாறுறோம். பிள்ளைகளை பிரிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க அம்மா கூட உட்காந்து சாண்ட்ரா அம்மா கூட பேசி 1 மணி நேரம் அம்மா கூட பேசி 1 hour நான் ஸ்டாப்பா பேசியிருக்கிறியா? சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே மாட்டாங்க. எப்ப பேசுவான் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா பேசுவான். மா கொஞ்சம் கம்பல கொடுமா வச்சு எத்தனை வந்து. ஆமா பாவா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிகிறது எது, போன். மூணாவது, நம்முடைய பரலோக தேவனுடைய உறவை கட் பண்ணுது. இன்னைக்கு பைபிள் இல்லாம கூட சர்ச்சுக்கு வருவோம், போன் இல்லாம சர்ச்சுக்கு வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு மெமரி லாஸ் எப்படி ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். மெமரி பவர் எப்படி குறையுது, எப்படி குறையுது தெரியுமா? நீங்க நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து புஸ்தகங்களில் எழுதினார். என்ன எழுதினாரு? ஆதியாகமும், என்னாகமும், யாத்ராகமும், லேவியாகமும், உபாகமும், அப்படி ஆகமங்களை எழுதினார். இப்போ நான் சொல்றேன், தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசிங்க என்ற தேடுறாங்கோ தேடுறாங்கோ தேடுறாங்கோ, தானியேலை தேடினேங்கிறாங்க. கட்சியில் தானியேல் எங்க இருக்கிறாருன்னு தெரியாம சகரியாவை எத்து வச்சுங்கிறது. ஏன் சகரியாவை எத்து வச்சுங்கிறதுனா, இங்க இருந்து பாஸ்ட் பாக்குறாருல, நீயும் பைபிள் தரல அப்படின்னு ஒரு நான் நினைக்கணும்ல. சகரியா எத்து வச்சுன்னு அப்படியே இன்ட்ரெஸ்டா நான் பார்த்துருப்பேன். தானியேல் சிங்க வீல போட்ட உடனே ராஜா ராவெல்லாம் தூங்கலன்னு தான் அப்படியே அவங்க அங்கிருந்து பார்க்கணும். ஆமா ஆமா தூங்கல எத்து வச்சுங்கிறது சகரியா. நான் சொன்னது தானியேல். நீ தலையாற்ற தெரியுமா, அது என்னை ஏமாத்தல, அது உன்னை ஏமாத்திக்கிற, அது உங்களை ஏமாத்திக்கிறோம். இன்னைக்கு மொபைல் வந்ததா என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஆப் ஓபன் பண்ணு, டச் பைபிள், இங்கிலீஷா தமிழா, தமிழ், டச் வெளிப்படுத்தினல் 3:8 இதோ உனக்கு திறந்த வாசல் முன்னாடி வச்சிருக்கிறேன். எப்படி எடுக்கிற, பேட்டரி லோ, டிஸ்பிளே போயிடுச்சு, இன்டர்நெட் ஒர்க் ஆகல, ஆப் டிலேட் ஆயிடுச்சு. எப்படி வேதத்தை படிக்குவ, எப்படி படிக்க முடியும்? ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த உலகத்துக்கே கரண்ட் இல்லைனாலும் இது மாறாது. எந்த இடத்துல பேட்டரி லோ ஆனாலும் இது மாறாது. எந்த டிஸ்பிளே உடைஞ்சாலும் இந்த வார்த்தை உடையாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? இன்னைக்கு உறவுகளை துண்டிச்சிருது. ஃபர்ஸ்ட் நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். ஆமா ஆமா, மொபைல்னால கணவன் மனைவி டிஸ்டன்ஸ், பிள்ளைகள் டிஸ்டன்ஸ், தேவனோட உறவு கட்டாவது, அடிமையா இருக்கிற, போன் இல்லாம வாழ முடியல. 15 நிமிஷம் காலையில் எழுந்த உடனே 15 மினிட்ஸ்ல என் போனை எப்படின்னா நான் டச் பண்ணிடுறேன்.
எப்படின்னா டச் பண்ணிடுறேன். 15 மினிட்ஸ் என்னால் காலையில் இன்னைக்கு நான் வேணும்ட்டு எல்லாம் செக் பண்ணேன். இன்னைக்கு நான் ரெடியாகி சர்ச்சுக்கு வரும்போது தான் நான் வந்து ஃபோனை டச் பண்ணேன். ஃபோனை டச் பண்ணல நான். ஏன்னா பிரசங்கிக்கிறேன்னா எனக்குள்ள அந்த பிராக்டிஸ் வேணும். பிரசங்கிக்கிற நமக்கு என் குடும்பத்துக்குள்ள அந்த சாட்சி வேணும். அப்ப என்னதான் பண்ணணும்? என்னதான் பண்ணணும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எடுத்துங்க, வாசிங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய வேண்டும். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு சுகமாய். சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை பண்ண வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, உங்க படுக்கைக்கு நீங்க போனை தூரப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் உங்க பெட் போன். இன்னைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் போனை தலகாணிகிட்ட பில்லோ கிட்ட வச்சு தூங்குற பழக்கம். கேட்டா அலாரம். காலையில நான் ஜெபத்துக்கு எழுந்திருவேன், அதுக்கு போன். ஒரு அலாரம் வாங்கி வைங்க, அது பெஸ்ட். போனை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு போன் பெட்ல இருக்கு, தலகாணிகிட்ட இருக்கு, தலைமாட்டுக்கிட்ட இருக்கு. நீங்க சமாதானமாய் படுத்து தூங்கணுமா? சில பேர் சொல்றீங்க, நான் போன் பார்த்தா தாங்க எனக்கு தூக்கம் வருது. எத்தனை பேருக்கு அந்த ஹாபிட்? சில பேர் 20 நிமிஷம் போனை பார்த்துட்டு தான் தூங்குறது. ஃபேஸ்புக் பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், கண்டதை பார்க்கணும், கண்ட காட்சிகளை பார்க்கணும், கண்ட கொலையை பார்க்கணும், திருட்டை பார்க்கணும், களவாணியை பார்க்கணும், இன்னொருத்த பொண்டாட்டியை கை வைக்கிறத பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ தூங்குறியே, அந்த தூக்கம் உனக்கு சமாதானத்தை தருமா? எது சமாதானம்? போன் தான். எத்தனை இமேஜ், அதுக்குள்ள இருக்கிற இமேஜ் எல்லாம் உங்களுக்குள்ள போகுது. நைட்ல கனவு வருது, நைட்ல ஓடி போற மாதிரி கனவு வருது, இன்னொன்னு இழுத்துன்னு போற மாதிரி கனவு வருது. நிறைய கனவு, நிறைய இங்க இருக்கிற மன்மதர்கள், நிறைய பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹீரோனியை தான் பாக்குறது கனவுல. கண்ணை திறந்து பாரு, உங்க ஆயா பக்கத்துல படுத்துன்னு இருக்கும், அது பாட்டி. நம்ம யார் இருக்காங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்கச்சின்னு தெரியுது இல்ல, அக்கான்னு தெரியுது இல்ல, அம்மான்னு தெரியுது இல்ல, பாட்டின்னு தெரியுது இல்ல, அண்ணன் தெரியல, தம்பின்னு தெரியல, அக்கா அப்பான்னு தெரியல. ஏன்? இந்த இமேஜ் உங்களுக்குள்ள போன உடனே உங்களை அறியாமை ஒரு காரியம் நடக்குது பாரு. எங்க சமாதானம்? சில பேர் போனை பார்த்துக்கினே அப்படியே தூங்கி போனை கீழே விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கைக்கு போனா சமாதானத்தோடு போ. சங்கீதக்கார தாவீது சொல்ற, போ ரெண்டு அதிகாரம் படிச்சுட்டு தூங்க. முன்னெல்லாம் அப்படிதான், தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படிப்போம். இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு தூங்குறோம்? மொபைல்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் படிக்கிறோம். தூக்கம் எப்படிங்க உங்களுக்கு சமாதானமா இருக்கும்? தூக்கமே இல்ல பாஸ்டர், சமாதானமே இல்ல குடும்பத்துல, எப்படி இருக்கும்? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? சங்கீதம் 63:6, சாம் சாப்டர் 63:6 வாசிக்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என்னது? ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். எதை நினைக்கணும்? படுக்கையில அவரை நினைக்கணும். நம்ம என்ன எப்படி தூங்குறோம் சொல்லுங்க? எப்படி தூங்குறோம் சொல்லுங்க? அப்புறமா என்ன தெரியுமா சொல்றோம்? தூக்கத்துல சில இதெல்லாம் சொல்லுவோம். புடி 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 புடி, அவனை புடி, அவனை புடி. ஏய், யாரடா பிடிக்கணும்? சேடன் சொல்லுவான். புடி 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 புடி. டேய், நான் பார்த்துனே இருக்குவேன். யாரடா பிடிக்கணும்? டாடி, ஒன்னும் இல்லை டாடி. நான் பேசுறதெல்லாம் உண்மை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தர் புதிய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கணும்னா வாழ்க்கையில் சில மாற்றம். உங்க பெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போனை டிஸ்டன்ஸ்ல வைங்க.
நீ எழுந்து போய் எடுக்கிற அளவுக்கு வைங்க போன். அச்சந்த ஹலோ நந்தா ஒரே ரிங்ல எடுத்துருது. எங்க இருக்குது போன்? அப்போ என்னமா பண்ணிருக்கிற? தூக்கமே வரல, பிறண்டின்னுக்கிறேன். நீங்க ரொம்ப பேர் மோட்டா ஆகுறதும் போன்ல தான். உஷாரு, வெயிட் போடுறது. செகண்ட் பாயிண்ட், சங்கீதம் 5:3. போனை ஃபர்ஸ்ட் பெட்ல இருந்து தூர வைக்கணும். சாம் சாப்டர் 5:3. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி. காலையில அதிகாலையில போனை தொடர பழக்கம் இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே முதலில் போனை டச் பண்ணாத, முதலில் தேவ பிரசன்னத்தை டச் பண்ண. ஏன்னா மத்திய 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் விரும்புகிற சகலத்தையும், சொல்லுங்க புதிய காரியம், சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும் நல்லா சொல்லுங்க, சகலத்தையும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் தூங்குறதுக்கு முன்னாடி பெட்லேருந்து ஃபோனை நான் வாக் பண்ணி எடுக்கிற டிஸ்டன்ஸில் நான் வைக்க போகிறேன். செகண்ட் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே குறைஞ்சது 15 நிமிஷமாவது ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மிடத்துல நான் பேசுவேன், உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நான் தியானிப்பேன். கம் ஆன், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? செகண்ட், தேர்ட், 1 கொரிந்தியர் 6:12. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய். பவுல் பாருங்க அப்பவே எழுதுகிறார், எல்லா போன்ல இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் உங்களுக்கு தகுதியா இருக்காது. ஆமென் சொல்றவங்க மட்டும். எல்லாமே தகுதியா சொல்லுங்க. போன்ல இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியுமா? நீங்க ஒருத்த போன்ல வாழ்ற மாதிரி நீங்க வாழ்ந்துருமா? ஒருத்த போன்ல பறக்கிற மாதிரி நீங்க பறந்துடுவீங்களா? அப்ப பவுல் எழுதி இருக்கிறார், முன்னாடியே எழுதி இருக்கிறார், என்னன்னு எழுதி இருக்கிறாரு, எல்லாத்தையும் உன்னால அனுபவிக்க முடியும், ஆனா எல்லாம் உனக்கு தகுதியா இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தகுதியா இருக்காது சொல்லிட்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் போனுக்கு அடிமை இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் போனுக்கு அடிமை இல்லை ஆண்டவரே. போன் என்னை கண்ட்ரோல் பண்ண. நிறைய பேர் போனுக்கு அடிமை. ஐயோ, சர்ச்சை விட்டுருவீங்க, இயேசுவை விட்டுருவீங்க, வேதத்தை விட்டுறீங்க, வசனத்தை விட்டுறீங்க, ஆனா போனை விட மாட்டீங்க. போனை விடவே மாட்டீங்க, அடிமையா போறீங்க, அடிமையாகிறீங்க. ஒரு நாளைக்கு 1500 தடவை இந்த போனை டச் பண்ணினே இருக்கிறீங்க. ஒரு கணக்கு சொல்லுது, 1500 times you touch the phone. phone இருக்கா? போனை பார்க்கணும், போனை டச் பண்ண. உன்னையே அறியாம 1500 தடவை நீ வார்த்தையை எத்தனை தடவை டச் பண்ணியிருப்ப, அவருடைய பிரசன்னத்தை எத்தனை தடவை டச் பண்ணியிருப்போம். நம்ம இன்னைக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுது? இன்னைக்கு பிள்ளைகள் எதை நோக்கி போறாங்க? இன்னைக்கு பெரியவங்க எதை நோக்கி போறாங்க? இன்னைக்கு சபை எதை நோக்கி போகுது? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எதை நோக்கி போறாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எதை நோக்கி போகுது? இன்னைக்கு ஊழியர்கள் எதை நோக்கி போறாங்க? இன்னைக்கு சுவிசேஷர்கள் எதை நோக்கி போறாங்க? இன்னைக்கு மாடல் உலகம், இன்னைக்கு மியூசிக் மாடல் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஆராதனை மாடல் ஆயிடுச்சு. இல்லங்க, நீ ஏதோ ஒரு அடிமையில இருக்கிற. நீ அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வா. என் ஆண்டவர் சொல்றாரு, அடிமைத்தனத்தின் ஆவியை உனக்கு கொடாமல் அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கு தந்தருளினார். எனக்கு அடிமை. அப்பா கிட்ட சண்டை, போன் கொடுக்கலனா, அம்மா கிட்ட சண்டை, போன் கொடுக்கலனா, வேலை செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன போன் உங்களை அடிமை பண்ணுமா? வார்த்தைக்கு அடிமை எத்தனை பேர்? வசனத்துக்கு அடிமை எத்தனை பேர்? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. அதிகாலையில அடிமை 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 அடிமை. இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் போனை பெட்ல இருந்து தூரப்படுத்துறேன். ரெண்டாவது, காலையில நான் போனை டச் பண்ண மாட்டேன். மினிமம் 15 to 20 minutes. நான் ஜெபத்துக்கு போகும்போது நான் போனை எடுத்துன்னு போக மாட்டேன். ஒரு தீர்மானம், நான் போனை தொட மாட்டேன். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
நான் ஃபோனுக்கு அடிமை இல்லை. இந்த 4 காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணுங்க. 88% ஃபோனை 15 மினிட்ஸ் காலையில் டச் பண்ணாமல் இல்லை. 84% ஃபோன் இல்லாமல் யாரும் இல்லை. 34 வாலிபர்கள், 34 வாலிபர்கள் ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க ஃபோன் இல்லாதனால. யார் யாரை கொள்றான்னு தெரியல, வயசு வித்தியாசம் இல்லை, பாவம் பெருகுது. சின்ன பிள்ளைங்களுக்கு சில விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்கறதில்ல, ஆனால் அவங்களுக்கு தெரியுது. உங்க பிள்ளைகளை நீங்களே அடிமையாக்காதீங்க. உங்க பிள்ளைகளை நீங்களே கெடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மனைவியோடைய உறவை ஃபோன் துண்டிக்கிறது, ஜாக்கிரதை. பிள்ளைகளுடைய உறவை ஃபோன் துண்டிக்கிறது, ஜாக்கிரதை. தேவனுடைய உறவை ஃபோன் துண்டிக்கிறது, ஜாக்கிரதை. நீங்கள் அடிமை அல்ல. நீங்க அடிமைத்தனத்துக்காக இயேசு தன் சிலுவையில ரத்தத்தை தரல. அவர் சிலுவையில ரத்தத்தை தந்தது எதுக்கு தெரியுமா? உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்ததுக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்துங்க. 4 காரியத்தை தீர்மானம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் இன் ஜீசஸ் நேமில். என் பெட்லேருந்து ஃபோன் ஆண்டவரே நான் டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். ஐ டிக்ளேர் இன் த ஜீசஸ் நேம். காலையில் எழுந்த உடனே ½ an hour நான் ஃபோனை டச் பண்ண மாட்டேன். ஐ டிக்ளேர் இன் த ஜீசஸ் நேம். ஆண்டவரே, நான் ஃபோனுக்கு அடிமை இல்லை. ஐ டிக்ளேர் இன் த ஜீசஸ் நேம். நான் ஜெபிக்கும் போது என் பக்கத்தில் நான் ஃபோனை பயன்படுத்த மாட்டேன். ஐ டிக்ளேர் இன் த ஜீசஸ் நேம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, இதோ நான் புதிய காரியம் செய்வேன். இப்பொழுதே அந்த புதிய காரியம் வல்லமை உங்க மேலே இறங்கட்டும். இப்பொழுதே அந்த புதிய காரியங்களை செய்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேலே பலமாக இறங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நல்லா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது?